வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். மனித உரிமைகள் கழகங்களின் அடாவடி செயல்கள் குறித்து சட்டசபையில் உறுப்பினர்கள் சரமாரி புகார். நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் வாக்குறுதி. புதுவை பல்கலைக்கழக அனைத்து பாடப்பிரிவுகளில் 25% இடஒதுக்கீடு கிடைக்க நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. அரசு அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தவறான தகவல்களை தெரிவிக்கும் முன்னாள் அதிகாரி மல்லாடி கிருஷ்ணாராவ் பரபரப்பு குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் மனித உரிமை என்ற பெயரில் உள்ள அமைப்பினை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனித உரிமை அமைப்பு என்ற பெயரில் மக்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது குறித்து அரசின் நடவடிக்கை என்னவென கேள்வி எழுப்பியதுடன் இதுபோன்ற செயலில் ஈடுபடும் அமைப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் அங்காளன் மனித உரிமைகள் கழகம் என்ற பெயரில் பணம் பறிக்கும் கும்பல் மீது முதல்வர் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதன் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர் நமச்சிவாயம் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு போன்ற செயல்களில் ஈடுபடும் மனித உரிமை அமைப்பினரை அரசு கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன், பாஸ்கர், என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் மனித உரிமைகள் கழகத்தினர் நடத்தும் அடாவடிகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பணம் பறிக்கும் கும்பல்களின் செயல்களால் காலாப்பட்டு தொகுதியில் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பலர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், அரசு துறைகளில் உள்ள தவறுகளை கண்டுபிடித்து சம்பந்தப்பட்டவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல் அதிகரித்து உள்ளதென கவலை தெரிவித்தனர். இதன் பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் வல்சராஜ், புதுவை துறைமுக திட்டத்தை எதிர்த்து இதுபோன்ற மனித உரிமைகள் கழக அமைப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போதிலும் அவைகளில் அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துள்ளதென சுட்டிக்காட்டினார். மேலும் அவர் துறைமுக திட்டத்திற்கு தடை ஏற்படுத்தி இருக்காவிட்டால் புதுவை எப்போதோ வளர்ச்சி பெற்றிருக்கும் என்றும், மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தும் போலி அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், மனித உரிமைகள் கழகத்தினர் தொழிலதிபர்கள், அதிகாரிகளை மிரட்டி வியாபாரம் செய்கின்றனர் என்றும், நீதிமன்றங்களில் போலியான தகவல்களை அளிக்கும் அமைப்புகள் மீது அரசு வழக்கு பதிய வேண்டும் என யோசனை தெரிவித்தார். இதன் பின்னர் பேசிய முதல்வர் ரங்கசாமி, முன்பெல்லாம் அரசிடம் பதியப்படும் அமைப்புகள் சமூக சேவைகளில் அக்கறை காட்டி வந்த நிலையில் தற்போது அதன் செயல்பாடுகள் மாறிவிட்டது என்றும், இப்பிரச்சனை தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையிடம் கலந்து பேசி புதுவை மாநிலத்தில் மனித உரிமை என்ற பெயரில் உள்ள அமைப்பினை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுவை பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவிலும் 25% இடஒதுக்கீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்கள் பாலன், கல்யாணசுந்தரம் ஆகியோர் பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவிலும் புதுவை மாநில மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு பெற அரசின் நடவடிக்கை என்னவென கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, புதுவை பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடப்பிரிவிலும் 25% இடஒதுக்கீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாலன், இது தொடர்பாக சட்டமாக்க வேண்டும் என கூற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் இது குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி இடஒதுக்கீடு பெற வேண்டும் என யோசனை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட உறுப்பினர் கல்யாணசுந்தரம், பல்கலைக்கழகத்திற்கு நிலம் கொடுத்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் அன்பழகன், புதுவை மாநில பல்கலைக்கழகம் அமைந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் குறைந்துவிடும் என்றார். இதே போன்று காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கேள்விக்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் தியாகராஜன், வஉசி பள்ளி, கலவை கல்லூரி பள்ளி, பான்சியோன பள்ளிகளின் கட்டிடப் பணிகள் இந்த ஆண்டுக்குள் முடிவடையும் என்றார். புதுவையில் பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளரின் தூண்டுதலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தவறான தகவல்கள் தெரிவிக்கப்படுவதாக சட்டசபையில் காங்கிரஸ் உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணாராவ் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் நேரு, லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாட்டில் இருந்தால் இதுவரை எத்தனை வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்றும், அதன் மீதான நடவடிக்கை என்னவென கேள்வி எழுப்பினார். இதற்கு
பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி 43 வழக்குகள் பதியப்பட்டு அதில் 20 வழக்குகள் விசாரணையில் உள்ளதென்றும் 14 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் இருப்பதாக தெரிவித்தார். ஒரு வழக்கு தண்டனை விதிப்பிலும் 8 வழக்குகள் நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டதென பதிலளித்தார். அந்நேரத்தில் குறுக்கிட்ட உறுப்பினர் நேரு அரசு அலுவலகங்களில் அதிகமான முறைகேடுகள் நடைபெறும் சூழ்நிலையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மிக குறைவு என வேதனைப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ், பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் இருவர் தவறான தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தெரிவித்து தங்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் மூத்த குடிமக்கள் பயன்பெற்றனர். புதுவை அரசின் கீழ் செயல்படும் புதுச்சேரி முதியோர் பராமரிப்பு சங்கம் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. மாதந்தோறும் 2 மருத்துவ முகாம்கள் மருத்துவத்தின் பல்வேறு பிரிவுகளில் நடத்தி வருகிறது. புதுச்சேரி முதியோர் பராமரிப்பு சங்கம் புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனையுடன் இணைந்து மூத்த குடிமக்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சங்கத்தின் செயலர் ஸ்ரீதரன் இம்முகாமை தொடக்கி வைத்தார். தமிழ்ச்சங்க வளாகத்தில் சிறப்பு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. சங்கத்தின் உறுப்பினர்கள் 500 பேர் கலந்து பயன்பெற்றனர். முகாமில் 200 நபருக்கு இலவச மூக்கு கண்ணாடி மற்றும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட 100 நபர்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது. மேலும் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு 1 மாதம் கழித்து மறுபரிசோதனையும் இலவசமாக செய்யப்படுகிறது. இந்திரா காந்தி மருத்துவமனையின் டாக்டர் தணிகாச்சலம் மற்றும் டாக்டர் கருணாநிதி குழுவினருடன் சிகிச்சை அளித்தனர். 7வது ஊதியக்குழு உட்பட 11 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு உட்பட 11 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தினர் வெள்ளிக்கிழமையன்று தலைமை தபால் நிலையம் எதிரில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கு தலைவர் சீதாராமன் தலைமை தாங்க பாலமோகனன், பிரேமதாசன், புகழேந்தி, தமிழரசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று BSNL ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து தலைமை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதற்கு மாவட்ட செயலாளர் சதாசிவம் தலைமை தாங்க மாவட்ட தலைவர் அன்பழகன், பொருளாளர் லோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் இளநிலை தொலைத்தொடர்பு அதிகாரி மற்றும் துணைக்கோட்ட பொறியாளர்களுக்கு முறையான சம்பள விகிதங்களை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது உட்பட 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி BSNL அதிகாரிகள் சங்கத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதற்கு மாவட்ட தலைவர் சம்பத் தலைமை தாங்க செல்வம் முன்னிலை வகித்தார். இந்த போராட்டத்தில் இளநிலை தொடர்பு அதிகாரிகள், துணைக்கோட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். CBI விசாரணை தேவை. நடந்த சம்பவம் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக வலியுறுத்தல். மதுக்கடை திறக்க எதிர்ப்பு. தொடர் போராட்டங்களை நடத்த பொதுமக்கள் திட்டம். பிரச்சனைகளை சமாளிக்க 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
வில்லியனூர் சம்பூர்ண வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயா பள்ளியில் மாறுவேட போட்டி மழலையர்களுக்கு நடந்தேறியது. விழாவில் ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் இயக்குனர் அரவிந்தன், தாயார் ஆதிலட்சுமிக்கு அப்பள்ளி முதல்வர் கவிதாஜி, தலைமை ஆசிரியர் உமாஜி ஆகியோர் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்தனர். புதுவையில் போக்குவரத்தை சீரமைக்க டெல்லி நிபுணர் குழுவின் பரிந்துரைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் அன்பழகன் கடந்த 10 ஆண்டுகளில் இருசக்கர வாகனங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்றும் வாகன எண்ணிக்கை அடிப்படையில் போக்குவரத்தை சீர்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கை என்னவென கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, கடந்த 10 ஆண்டுகளில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை 175% உயர்ந்துள்ளது என்றும் தற்போது சாலைகள் மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் டெல்லி நிபுணர் குழுவின் ஆலோசனை பெற்று போக்குவரத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதேபோல் வணிக வரித்துறையில் நிலுவையில் உள்ள தொகையை வசூலிப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் 238 கோடி ரூபாய்க்கு வரி பாக்கி உள்ளதென்றும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் காலதாமதம் ஏற்படுகிறது என்றார். சிறுமிகள் பாலியல் வழக்கு தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தினார். புதுவை சட்டசபையில் பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் அன்பழகன், சிறுமிகள் பாலியல் வழக்கு தொடர்பாக 8 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருவதால் மாநிலத்திற்கு தொடர்ந்து அவப்பெயர் ஏற்படும் சூழல் நிலவிடுவதாகவும், இந்த புகாரில் சம்பந்தப்பட்டவர் அரசியல் பிரமுகராக இருப்பதால் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தலைக்குனிவு ஏற்படுகிறது என்றார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உண்மை நிலையினை அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்றும், மேலும் இந்த வழக்கை பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்துவதுடன் மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுவை வில்லியனூர் அருகே உள்ள மணவெளியில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களை நடத்த மக்கள் முடிவெடுத்துள்ளனர். வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி திருக்காஞ்சி ரோட்டில் குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் அரசு நிறுவனம் சார்பில் மதுக்கடை திறந்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் அப்பகுதியில் மதுக்கடை அமைந்திருக்க பொதுமக்கள் விரும்பவில்லை. இதனால் தொடர் போராட்டங்களை நடத்த முடிவெடுத்துள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள தோப்பில் கள்ளு விற்பனை திருட்டுத்தனமாக நடைபெற்ற போது போதை ஆசாமிகள் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் மீது கற்களை வீசியும் பெண்களை கிண்டல் செய்தும் வந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக தோப்பில் விற்பனை செய்யப்பட்ட கல் நிறுத்தப்பட்டது. தற்போது அரசு சார்பு நிறுவனம் சார்பில் மதுக்கடை திறக்கப்பட்டுள்ளதால் மணவெளியில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் இதனால் மதுக்கடையை அகற்றும் வரை தொடர் போராட்டங்களை நடத்தி திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக மணவெளியில் அமைந்துள்ள மதுக்கடைக்கு 24 மணி நேரமும் போலீசார் காவல் காத்து வருகின்றனர் என்பது வேதனைக்குரியது. புதுவை அருகே உள்ள உசுட்டேரியில் பறவைகள் சரணாலயம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என சட்டசபையில் அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் கார்த்திகேயன், உசுட்டேரியை மேம்படுத்த மாநில அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தியாகராஜன், மத்திய மாநில அரசுகள் சார்பில் 34 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து உசுட்டேரியில் பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு துவக்கிவிட்ட நிலையில் புதுவை பகுதியை சேர்ந்த பகுதியில் சரணாலயம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். அந்நேரத்தில் குறுக்கிட்ட காங்கிரஸ் உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், உசுட்டேரியில் வனத்துறை சார்பில் எந்தவித பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள முள்வேலிக்குள் சமூக விரோத செயல்கள் தான் அதிகமாக நடக்கிறது என குற்றம் சாட்டினார். இதன் பின்னர் பேசிய அதிமுக உறுப்பினர்கள், தமிழக பகுதியை சார்ந்துள்ள உசுட்டேரியின் ஒரு பகுதியில் தமிழக அரசு பறவைகள் சரணாலயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நிலையில் புதுவை அரசு தூங்கிக் கொண்டுள்ளதென குற்றம் சாட்டினர்.
தொடர்கின்றன. காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்திய சூழலில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலும் தற்கால வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் பிரெஞ்சு துறையும் இந்திய பிரெஞ்சு ஆசிரியர் கழகமும் இணைந்து இந்திய சூழலில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலும் தற்கால வழிமுறைகளும் என்ற தலைப்பில் செப்டம்பர் மாதம் 19, 20 ஆகிய தேதிகளில் அகில இந்திய கருத்தரங்கு பட்ட மேற்படிப்பு மையத்தில் நடைபெற்றது. பிரெஞ்சு துறை தலைவர் ஜெயராஜ் தனியல் பேராளர்களையும் அறிஞர்களையும் வரவேற்று பேசினார். புதுச்சேரி அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறையின் இயக்குனர் கரிகாலன் கருத்தரங்க தொடக்க உரை ஆற்றினார். மைய இயக்குனர் தமிழரசி தலைமை உரையாற்றினார். இந்திய பிரெஞ்சு ஆசிரியர் கழகத்தின் தலைவர் கி மதன கோபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பிரெஞ்சு மொழி அறிஞர் ஈவ் லுவாசோ கருத்தரங்க நோக்க உரையாற்றினார். கருத்தரங்கில் மாணவர்களும் பேராசிரியர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். மனித உரிமைகள் கழகங்களின் அடாவடி செயல்கள் குறித்து சட்டசபையில் உறுப்பினர்கள் சரமாரி புகார். நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் வாக்குறுதி. புதுவை பல்கலைக்கழக அனைத்து பாடப்பிரிவுகளில் 25% இடஒதுக்கீடு கிடைக்க நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதி. அரசு அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தவறான தகவல்களை தெரிவிக்கும் முன்னாள் அதிகாரி மல்லாடி கிருஷ்ணாராவ் பரபரப்பு குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.